வணக்கம் மக்களே, நான் உங்கள் உடம்புல வேண்டார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குதிரையார் டேம் மட்டமில்ல. நம்மளுக்கு கன்வேயர் போடுறதுக்கு சொல்லியிருந்தாங்க. நம்ம போய் மெட்டீரியலுக்கு எழுதி கொடுத்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பழைய கன்வேயர் ரொம்ப டேமேஜ் ஆனதுனால நம்மளுக்கு புது கன்வேயர் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம போய் சைட்டை பார்த்து எத்தனை அடி தேவைப்படுதுன்னு அளந்து கொட்டேஷன் கொடுத்தாச்சு. அவங்களும் கொஞ்சம் மெட்டீரியல் வச்சுருந்தாங்க. அது போக மீதி மெட்டீரியல் வாங்க வேண்டியது இருந்துச்சு. நம்மளுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. நம்ம அதை வச்சு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ கன்வேயர் கீழே இறக்கிட்டு இருக்கிறோம். ஃப்ரண்ட் சைடு வலை, பேக் சைடு எலக்ட்ரிக் கம்பி. இவ்வளோ சிக்கலான இடத்துல ரொம்ப கச்சிதமாக கன்வேயர் கீழே இறக்கியாச்சு. கன்வேயர் சரியான நீளம் 33 அடி, உயரம் 12 அடிக்கு மேலே இருந்ததுனால கன்வேயர் இறக்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. கன்வேயரை கீழே இறக்குறப்போ கீழே காங்கிரீட்டில் ஃபுல்லாக 2 அடிக்கு பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பேக் சைடு உள்ளே வெல்டடிச்சு வச்சுருந்தாங்க. மேலே சூட்டு ஃபுல்லாக வெல்டடிச்சு போல்ட்டு போட்டு வச்சுருந்தாங்க. இதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு புது கன்வேயர் போடுறதுக்காக இந்த இடத்த சுத்தம் பண்ணி கொடுக்க சொல்லியாச்சு. இப்போ ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி கன்வேயர் ஒர்க்கை ஃபுல்லாக முடிச்சு வச்சாச்சு. இந்த கன்வேயருக்கு தேவைப்பட்ட மெட்டீரியல் 3 கொண்ட ஸ்கொயர் பைப்பு, 1.25 எல்லாங்கில், டைமண்ட் பிளைவுட் சீட்டு, சின்ன ரோலர் 7, பெரிய ரோலர் 2, அது இல்லாமல் சின்ன பேரிங்கு 14 நம்பரு, பெரிய பேரிங்கு 4 நம்பரு, போல்ட்டு, நட்டு, வாசரன்ட்டு எல்லா மெட்டீரியலோட நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பழைய கன்வேயர்ல இருந்து பாதி மெட்டீரியல் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். அதோட பெல்ட் 65 அடி தேவைப்பட்டுச்சு. 70 அடி பெல்ட் இருந்தங்காட்டி அந்த பெல்ட்டவே இதுக்கு யூஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இந்த மாதிரியான குவாலிட்டியான வெல்டிங்கோட நம்ம ஒர்க்கை ஃபினிஷிங் பண்ணியாச்சு. கன்வேயரை மாட்ட வேண்டிய இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி, அதாவது குடோனுக்குள்ளே செய்ய வேண்டி இருந்தங்காட்டி இங்கேருந்து கன்வேயரை மாட்ட வேண்டிய இடம் வரைக்கும் இழுத்துட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் ரோலரை கீழ் சைடாக மாட்டி புல்லை வச்சு இழுத்தோம். சூப்பராக சக்ஸஸ் ஆயிடுச்சு. குடோன்ல இருந்து ஃபிட்டிங் பண்ணுற இடம் வரைக்குமே கன்வேயரை சிரமம் இல்லாமல் கொண்டு போய் ஃபிட்டிங் பண்ணுற இடத்துலையே கொண்டு போய் ஃபிட் பண்ணி உள்ளே சேர்த்தியாச்சு. நம்ம கொடுத்த கொட்டேஷனில் பெரிய ரோலர் 2, அதில் 1 பழைய கன்வேயரில் இருந்தே எடுத்து போட்டோம். 1 மட்டும் புதுசு வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதோட கியர் பாக்ஸு, மோட்ரு இதெல்லாம் பழைய கன்வேயரில் இருந்து ஒன்றொன்னா பிரித்து வெளியெடுத்து அதை கொண்டு வந்து இந்த கன்வேயரில் செட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் பிரித்து கொண்டு வந்து ஸ்பாட்டில் வச்சாச்சு. அதோட கன்வேயரை மேலே ஏற்றுறதுக்காக இப்போ கொண்டு வந்து உள்ளே சேர்த்து நிறுத்தி இருக்கிறோம். அடுத்து கன்வேயரில் பெல்ட் போடணும். நம்ம கன்வேயரோட சைஸு 33 அடி, பெல்ட்டு டபுளாக போடுறதுனால 66 அடி ப்ளஸ் 2 அடி 68 அடி நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனால் பெல்ட்டு ஒரு 5 அடி எச்சாவே இருந்ததுனால நம்மளுக்கு பெல்ட் பத்தாம போகல, மிச்சமாகவே இருந்துச்சு. இந்த வேலை சரியான வெயிலில் செஞ்சதுனால பெல்ட்டை கையிலே தொட முடியல. அதோட ஆங்கிள் எல்லாமே சரியான ஹீட்டு இருந்தாலும் அந்த கஷ்டத்துலையும் கன்வேயர் அர்ஜென்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த கன்வேயர் ஒர்க்கை செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருந்ததுனால நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க்கு செஞ்சுட்டு இருக்கிறோம். பெல்ட்டு கீழே இழுத்து சுற்றி கொண்டு வந்து பெல்ட்டை ஜாயிண்ட் அடிச்சாச்சு. அடுத்தது கியர் பாக்ஸு, மோட்ரு செட் பண்ணுறதுக்கு ரயில்ஸ் செட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ரயில்ஸு, மோட்ரு, கியர் பாக்ஸு, புள்ளி எல்லாமே பழைய கன்வேயரில் இருந்ததை அப்படியே பிரித்து கொண்டு வந்து இந்த கன்வேயரில் செட் பண்ணி சூப்பராக வச்சு வெல்டடிச்சு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு. இது சேப்பட்டா முன்னாடி கன்வேயர் ஓடுறப்போ ஜம்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம பட்டா கொடுத்து வெல்டடிச்சிட்டு இருக்கிறோம். கன்வேயரில் பொதுவாக கீழே ரயில் செட் பண்ணுவோம். அது என்ன காரணத்துக்காகனா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. ஒருவேளை பெல்ட் ஒன் சைடாக ஓடுற அப்படி இருந்துச்சுன்னா ஒரு சைடு போல்ட்டை டைட்டு வச்சோம்னா உங்களுக்கு கன்வேயர் பெல்ட்டு சென்டராக ஓடும். அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் ஃப்ரண்ட்லேயுமே பேக்லேயுமே ரயில் செட் பண்ணி 3/4 இன்ச் போல்ட்டு நீல போல்ட்டை வாங்கி போட்டு கன்வேயர் ஒர்க்கை ஃபினிஷிங் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து லைன் கொடுத்து கீழே ட்ரையல் பார்க்கணும். அதுக்காக நம்ம இப்போ லைன் கொடுத்துட்டு இருக்கிறோம். லைன் கொடுத்தாச்சுன்னா அடுத்து கன்வேயரை ட்ரையல் ஓட்டி பார்ப்போம். ட்ரையலில் பாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம கன்வேயரை மேலே ஏற்றி தூக்கி செட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம போடுற கன்வேயரு பித்தும் மஞ்சியும் கலந்து வேஸ்ட்டாக இருக்கிற ப்ராடக்டை பித்து தனியாக மஞ்சி தனியாக பிரித்து பித்து ப்ராடக்டாகவும் மஞ்சி வேஸ்ட்டாகவும் கழிக்கிறதுக்காக நம்ம இந்த கன்வேயர் இப்போ போட்டுட்ருக்குறோம்.
நம்ம கன்வேயர் ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடிச்சு பெல்ட் செட் பண்ணி கன்வேயர் உயரமாக இருக்கிறதுனால மெட்டீரியல் கீழே சரியாமல் இருக்க குறுக்க தடுப்பு செட் பண்ணி அதோட ரைல்ஸு மோட்ரு கீர் பாக்ஸு புல்லு செயின் பெல்ட் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக செட் பண்ணி ஒர்க்கை ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ ட்ரையல் பார்த்துட்டு இருக்கிறோம். கன்வேயர் சூப்பராக ஓடிட்டு இருக்குது. கன்வேயர் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. உன்னி மேலே ஏற்றுற ஒர்க்கு தான். அது கிடக்கு நான் ஊர் தூரம் அதுக்கும் இதுக்கு கன்வேயரு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஏற்றிட்டு இருக்கிறோம். ஏன்னா பகலில் எந்த பொருளையும் கையில் தொட முடியாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கூலிங் இருக்கிறப்ப மேலே ஏற்றியாச்சு. கன்வேயரு மேலே ஏறி நிற்கிறத பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரே ஒரு ஸ்டே போட்டு நைட்டு சும்மா ஒரு ரஃப்பாக நிற்கிட்டோம், அப்புறம் காலையில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரே ஒரு ஸ்டே போட்டு நிறுத்தியாச்சு. பகலில் மீதி ஸ்டே அடித்து ட்ரையல் பார்த்துட்டு இருக்கிறோம். கன்வேயரு சூப்பராக பெல்ட் சென்டராக ஓடிட்டு இருக்குது. நம்ம வேணுங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்தது கன்வேயர்ல இருந்து கன்வேயருக்கு சூட் அடிக்கணும். சூட்டு பழசே இருந்ததுனால அதை தூக்கி ஃபிட் பண்ணால் போதும். அதை ஃபிட் பண்ண உடனே ட்ரையல் பார்க்குறீங்க. அள்ளி போடுற பிரவீன் பெரிய பெரிய வெல்டிங் அடித்தப்போ கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. சூட் அடிக்கிறதுக்கு சின்ன வெல்டிங் அடித்தோம். அடித்த வெயிலுக்கு வழக்குள்ளே விழுந்து பெரிய ஃபயர் ஆயிடுச்சு. நாங்கள் முன்னேற்பாடோடு இருந்தங்காட்டி பெரிய விபத்து இல்லாமல் தீயை அவிச்சிட்டோம். அதோட கன்வேயர் ஒர்க் முடிஞ்சு இப்போது மெட்டீரியல் மேலே வந்துட்டு இருக்குது. ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம போட்டிருக்கிற கன்வேயரோட நீளம் 33 அடி, அகலம் 2.5 அடி, அதோட குத்து 1.25 அடி வச்சு நம்ம கன்வேயரோட ஒர்க்கை ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறோம். மேலே 1.5 அடி கீழே 1.5 அடி ரயில் செட் பண்ணியிருக்கிறோம். அதோட 3/4 இன்ச் போல்ட்டு 1.25 அடி போல்ட்டு 2 போல்ட்டு வாங்கியிருக்கிறோம். அது இல்லாமல் ரயில்ஸுக்கு தடுப்பு மாதிரி 2 பீஸ் செட் பண்ணியிருக்கிறோம். பெல்ட்டு 2 அடி பெல்ட்டு ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்ததுனால அதைவே யூஸ் பண்ணியாச்சு. பழைய கன்வேயர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே புது கன்வேயர் உள்ள சொருகி செட் பண்ணியாச்சு. ஸ்டே 3 ஸ்டே அடிச்சிருக்கிறோம். ஒன்று டாப்பில், இன்னொன்று சென்டரில், இன்னொன்று பாட்டம்லன்ட்டு 3 ஸ்டே வந்து சூப்பராக அடித்தாச்சு. கன்வேயர் மேலே ஏற்றி 3 ஸ்டேவை அடித்ததுக்கப்புறம் எந்த ஆட்டம் இல்லை, கன்வேயரு ஃப்ரீயாக ஓடிச்சு. வேஸ்ட் மெட்டீரியலை மலையோட்ட குமிச்சு வச்சுருக்கிறாங்க. அது ஆளு சமந்து சின்ன கன்வேயரில் போட்டாங்கன்னா கன்வேயரில் மேலே ஏறி டர்போக்குள்ளே அரைச்சி பெரிய கன்வேயரில் விழுகும். பெரிய கன்வேயரு மெதுவாக கொண்டு வந்து வலைக்குள்ளே போட்டால் வலை சுற்றி மெட்டீரியலை சலிச்சு ஃபைபரை வெளியேற்றிட்டு பித்தை பெட்டிக்குள்ளே ஓட்டுரு. பெட்டி நேராக களத்துக்கு போய் காய போட்டு ப்ரெஸ்ஸிங் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆயிரும். இதான் ப்ரொசீஜர். இதுக்காக தான் நம்ம இடையில இருந்த கன்வேயர் போனதுனால நம்ம புது கன்வேயர் போட்டு ஒர்க்கை ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தாச்சு. நம்ம ட்ரையல் பார்த்தது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் போட்டு ஓட்டி பார்த்தோம். எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் மெட்டீரியல் ஸ்மூத்தாக போய் டர்போவில் விழுந்து அடித்து பெரிய கன்வேயரில் ஏறி வலையில் விழுந்து சூப்பராக சலிச்சிருச்சு. நம்ம ஒர்க்கு ஃபைனலாக ஃபினிஷிங் ஆயிடுச்சு. நம்ம குதிரையார் டேமு எக்கோமிக்ஸ் மட்டமில்ல ஒர்க்கு பண்ணியிருக்கிறோம். இந்த ஒர்க்கு கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடுமலை வெல்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.